என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டாய். இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறப்போகின்றது. நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறப்போகிறது. உன் சாய் உன்னுள்ளே இருக்கின்றேன். இனி எல்லாமே ஜெயம்தான் குழந்தையே. உன் மனக்குமுறலை கேட்டு நான் மனம் வருந்தி இருக்கின்றேன். அழாதே. உன் வாழ்க்கையில் சூறாவளியாக வீசுகின்ற பிரச்சனைக்கு நான் தீர்வை தருவேன். இனி உன் வாழ்வில் அனைத்தும் வசந்தமே. நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன். உன்னை அசைத்து பார்க்கின்றவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம். தன்னம்பிக்கையுடன் இரு குழந்தையே. நினைவுகள் நிஜமில்லை என்று தெரிந்தாலும் மனம் என்னவோ நினைவுகளைத்தான் நேசிக்கின்றது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் உன் குறைகளை சொல்லி சிரிப்பார்கள். உன்னை புரிந்து கொண்டவர்கள் எப்போதுமே உன் நிறைவுகளை சொல்லி சொல்லி ரசிப்பார்கள். தேட யாரும் இல்லாதவர்கள் தொலைவதும் இல்லை, தொலைவிலும் இல்லை. நாம் வாழும் வீட்டில் எத்தனை வசதி இருக்கின்றது என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்பதே முக்கியம். நமக்கு முன் அப்பாவின் வழிகாட்டுதலும் நமக்கு பின் அம்மாவின் பிரார்த்தனையும் இருக்கும் வரையில் நமது வாழ்க்கை பயணம் எப்போதுமே பாதுகாப்புத்தான். தோல்விக்கு 2 காரணம். 1 யோசிக்காமல் செய்வது, 2 யோசித்த பின்னும் செய்யாமல் இருப்பது. நீங்கள் என்ன வைத்திருக்கின்றீர்கள் என்பதில் இல்லை மகிழ்ச்சி. நீங்கள் யார் என்பதில் தான் உங்களது மகிழ்ச்சி அடங்கியுள்ளது. செல்வத்தை விட மதிப்பு மிக்கது மகிழ்ச்சி. செல்வத்தை கடனாக வாங்கலாம், ஆனால் மகிழ்ச்சியை யாரிடமும் கடனாக வாங்க முடியாது குழந்தையே. அது உன்னில்தான் உள்ளது. நீ நல்லதையே நினை, நன்மை மட்டும் செய். உனக்கு தீமை வந்தாலும் நீ செய்த நன்மை உன்னை காப்பாற்றும். என் மீது பாரத்தை ஏற்றிவிடு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். கலங்காதே குழந்தையே. உனது கஷ்ட காலங்கள் அனைத்தும் தீர்ந்து போனது. தன்னை காயப்படுத்துகின்றான் என்று தெரிந்தாலும் தான் நேசித்தவனை விட்டுக் கொடுக்காமல் வாழ்வது பெண்ணின் குணம். தன்னை ஒரு பெண் நேசிக்கின்றாள் என்று உறுதியானவுடன் அவளை காயப்படுத்த தொடங்கி விடுகின்றது ஆணின் குணம். தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. எப்படிப்பட்ட பலவீனத்தையும் வெல்வதற்கு ஒரு வழி உண்டு. பலவீனத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்காமல் வலிமையை பற்றியே நம்பிக்கையுடன் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு இருப்பது தான் அது. வெற்றியை நோக்கி பறக்க முடியாவிட்டால் ஓடு, ஓட முடியாவிட்டால் நடக்கவும் முடியாவிட்டால் ஊர்ந்து செல். ஆனால் எப்படியாவது வாழ்வில் நகர்ந்து கொண்டே இரு குழந்தையே. அப்பொழுதுதான் உன் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்ற முடியும். வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பது தான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. இமயத்தின் உச்சியை எட்டித் தொடுவதாயினும் சரி, அல்லது உன் வாழ்க்கை பணியின் உச்சத்தை அடைவதாயினும் சரி, மேலே ஏறி செல்ல ஒருவருக்கு மிக்க மன உறுதி தேவைப்படுகின்றது. செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுமையாய் நம்பும் போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும். ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஒருவேளை மாற நினைத்தால் ஒவ்வொருவருக்காகவும் நீ மாற வேண்டியிருக்கும் குழந்தையே. உடைந்த மனதை மீண்டும் சிதுக்க பல மணி நேரம் தேவைப்படும். ஆனால் ஒரு மனதை உடைக்க ஒரு வினாடி கூட அதிகமே. வாழும் வரை எவர் மனதையும் புண்படுத்தாமல் வாழ்ந்துவிட்டு போ. பிறரை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ள முயலுங்கள். பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிறரை காட்டிலும் குறைவாக பிறரிடமிருந்து பெற முயலுங்கள். சுறுசுறுப்புடன் எல்லாவற்றையும் செய்கின்றவனுக்கு எல்லா கதவுகளும் திறந்திருக்கும் குழந்தையே. உனக்கான வருமானத்தை நான் ஏற்படுத்தி தருகின்றேன். சற்று பொறுமையாக இரு. காலம் வெகு தொலைவில் இல்லை. கூடிய விரைவில் உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தருவேன். என் பூஜையை மட்டும் தவறாமல் செய்து கொண்டிரு. என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் என்னை ஆராதிக்கிறாய். அப்படி என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் குழந்தையே. நீ இப்பிறவிக்கு சாட்சி. நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி. உண்மையானது தாமதமாகி வருவதாகவும் பலனளிக்காததாலும் நீங்கள் என் மீது கோபமாக இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியும். என் குழந்தையே, என் விருப்பப்படியே எல்லாம் நடக்கிறது. உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும். கலங்காதே. பொறுமை மற்றும் நம்பிக்கையுடன் காத்திரு. உனக்குள் இருக்கும் கேள்விகள் எல்லாவற்றிற்கும்
விரைவில் நான் பதிலளிப்பேன். கலங்காமல் இரு. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன். நீ அழாதே. இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமம் குழந்தையே. அன்பு குழந்தையே, கஷ்டமான நேரத்தில் ஒருவர் தரும் ஆறுதலான வார்த்தைகள் ஆண்டவனையே நேரில் பார்ப்பது போன்று இருக்கும். தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசம் அல்ல குழந்தையே, சுயநலம். மரியாதை கொடுத்தால் நாம் அடங்கி செல்வதாக நினைக்கிறார்கள். பொறுமையுடன் இருந்தால் நாம் தோற்றுவிட்டதாக நினைக்கிறார்கள். உதவி செய்தால் உன்னை முட்டாள் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது நீ எனது பிள்ளை என்று. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ வெகுளியாகவே இரு. உனக்கான அனைத்து நல்லதையும் நான் செய்வேன் குழந்தையே. வாழ்வில் அனுபவம் ஒருவனை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம். ஆனால் அன்பு மட்டுமே ஒருவனை மனிதனாக மாற்றுகிறது. மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி பளபளப்பாக வாழ்வதை விட நமக்கு பிடித்த மாதிரி கலகலப்பாக வாழ். உன் வாழ்க்கை அழகாகும். 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவது மனிதனின் இயல்பு. வாழ்க்கை என்பது ஒரு சவால். அதனை தைரியமாக சந்தி. வாழ்க்கை ஒரு பரிசு. அதனை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள். வாழ்க்கை ஒரு சாகச பயணம். அதை தைரியமாக மேற்கொள். வாழ்க்கை ஒரு சோகம். அதனை கடந்து வா என் துணையோடு. தேவைக்கு மேலே அதிகமானால் அன்பு கூட குப்பைக்கு சமம்தான் குழந்தையே. உன்னை நீயே உணரும் போதுதான் உனக்குள் ஒளிந்திருக்கும் நம்பிக்கை உயிர் பெற்று உதயமாகும். எங்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யாரால் கிடைக்கும் என்று எதுவுமே தெரியாமல் எல்லோரும் தேடுகின்ற ஒன்றுதான் நிம்மதி. யாருக்காகவும் உன் நிம்மதியை இழந்து விடாதே. உறவுகளை தேடுவதை அடியோடு நிறுத்திக் கொண்டாய். உள்ளம் கேட்கின்றது, இதுவரை நீ பட்டது போதும் என்று. கலங்காதே. உனக்கான சரியான உறவை தேர்ந்தெடுத்து உன்னிடம் நிச்சயமாக நான் அனுப்பி வைப்பேன். வாழ்வில் உயர்வதும் தாழ்வதும் அவரவர் மனதில் எழும் எண்ணத்தை பொறுத்தது. பகை, பொறாமை, கோபம் ஆகியவற்றை வெளிப்படுத்தினால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே வந்து சேரும். நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நம் பாசத்தின் ஆழம் புரியாது குழந்தையே. அவர்களிடம் கோபத்தை காட்டுவது வீண். பாசத்தை எதிர்பார்ப்பதும் வீண். என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம். நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே. பொறுமையாக இரு. நான் இருக்கின்றேன். என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு. உனக்கு வேண்டியதை செய்ய உன் தந்தை நான் காத்திருக்கின்றேன் குழந்தையே. கட்டுக்கட்டாக பணம் இருந்தும் தேக்கு மரக்கட்டில் இருந்தும் உறக்கம் வராமல் சிலர், சட்டியிலே சோறு இல்லாமல் தரைவிரிக்க துணியும் இல்லாமல் நிம்மதியான உறக்கத்தில் சிலர். எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை குழந்தையே. இதுதான் வாழ்க்கை. புதிய அத்தியாயம் ஒன்று உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது. மனம் தளராதே. கடைசி சாவித்தான் பெரும்பாலும் கதவை திறக்கும். விஷயங்களை லேசானதாக பார்க்கும் திறன் இருந்தால் பெரிய விஷயங்களை கூட சிறியதாக ஆக்க முடியும். இது சூழ்நிலைகளை எளிதில் சமாளிக்க தைரியத்தை கொடுக்கும். அப்போது நிம்மதியாக இருக்க முடியும். வாழ்க்கையில் நிம்மதியாக இரு. விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன். நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் என் பாதங்களில் சுமத்திவிடு. எதுவும் நிரந்தரமில்லை குழந்தையே. எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். நான் மட்டும் உன்னை விட்டு மாற மாட்டேன். நான் இருக்க பயம் ஏன்? உன் இதயத்தில் அமர்ந்திருக்கின்றேன். சர்வ ஜீவராசிகளையும் அரவணைக்கின்றேன். என்னை நோக்கி வருபவர்களுக்கு துன்பங்கள் எதுவும் விளையாது. இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் உன் வாழ்வில் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகின்றாய். சோர்ந்து போகாதே. தைரியமாக இரு. இதோ நான் உன்னுடனே இருக்கின்றேன். நீ நல்லதை மட்டும் நினை. எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை குழந்தையே. என் வைரமே, நீ நடக்கும் பாதையில் இருக்கும் முட்களை களை எடுக்கவே உன் கூடவே நானும் நடக்கின்றேன். எந்த முட்களாலும் உன்னை குத்த முடியாது குழந்தையே. நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம். எதை பற்றியும் நினைத்துக் கொண்டு இருக்காதே. உனது கை ஓங்கும் நேரம் இது. சில நாட்கள் காத்திரு. வேறு ஒரு நபர் உதவியுடன் உன் வேலையை முடித்துக் கொடுப்பேன். படுத்தே இருப்பவனுக்கு பாகை பகையாகும்.
பேசியே திரிபவனுக்கு வாயை பகையாகும். பாயை சுருட்டினால் ஆரோக்கியமாக வாழலாம், வாயை சுருட்டினால் ஆனந்தமாக வாழலாம். எந்த உறவும் கடைசி வரையில் நிலைக்காது என்று தெரியும் போது வாழ்க்கையின் அமைதிக்கான விடை கிடைத்துவிடும். உறவுகள் இரண்டு வகைத்தான். அன்பை தரும் அல்லது அனுபவத்தை கற்றுத்தரும். பணத்தைப் போலவே அன்பும் சிலரிடம் என்று இருக்கும், நாளை இருக்காது. பொறுமையாக இருப்பதற்குத்தான் தைரியம் வேண்டும். மற்றபடி கோபம் அனைவருக்கும் வரும் குழந்தையே. நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை வருத்திக் கொண்டு உனது முழு பாரத்தை நீ சுமக்காதே. அதை என் மீது சுமத்திவிட்டு மகிழ்ச்சியாக இரு. அப்பா, நீங்கள் தினமும் ஆறுதலாக என்னிடம் வினவுகின்றீர்கள். எப்போது எனது கஷ்டங்கள் தீரும் என்று தெரியவில்லை. நான் பட்ட வலிகள், எனது மன அழுத்தம், நான் பட்ட அவமானங்கள், என்னை நடத்திய விதம், நானும் எனது பிள்ளைகளும் பட்ட துயரங்கள் சொல்ல வார்த்தைகள் இல்லை. குழந்தாய், அனைத்தையும் நான் அறிவேன். அது கூட தெரியாமலா இருக்கின்றேன்? எது நடந்தாலும் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விட்டாய். நம்பிக்கை இழந்து விட்டாய். அதனால்தான் என்னிடத்தில் இப்படி வினவிக் கொண்டிருக்கின்றார். யார் உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், அவருடைய எண்ணங்கள் நிறைவேறட்டும். எதையும் செவிசாய்க்காமல் இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்படுகிறார்கள். உன்னை அதிலிருந்து விடுவிக்கவில்லை என்றால் நீ என்னிடம் வினவிக் கொண்டும் வினாக்களை கேட்டுக்கொண்டும் இருக்க முடியாது. யாரை யார் வீழ்த்தி பார்க்க நினைப்பது? என் பிள்ளைகளை கண்டிக்கவோ அடிக்கவோ எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கின்றது. உங்களை படைத்தவனும் காப்பவனும் நான். யாராவது கேடு விளைவிக்க நினைத்தால் அவர்களின் செயல்கள் சாம்பலாகி போகும். கவலைப்படாமல் இரு. அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரப்போகின்றது. உன்னை அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் முழுவதுமாக நான் விடுவிப்பேன் குழந்தையே. காத்திரு. உனது கைகள் ஓங்கப் போகின்றது. அது தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றா. நம்பிக்கையோடு இரு குழந்தையே. நான் இருக்கின்றேன். நான் என்று உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே நான் செய்வேன். ஆகவே கலக்கமடையாதே, திகைப்படையாதே. நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். இனி உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தையே. நான் இருக்க கவலை ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.